ஹலோ ஆல், நம்ம யூஜிசி நெட் யூனிட் 2 கான்ஸ்டியூஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோட பிவைக்யூஸ் பார்க்க போறோம். டிசம்பர் 2025 பிவைக்யூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் பார்த்துட்டு தென் வி மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ். அண்ட் ஆக்சுவலி கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 12-13 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து கான்ஸ்டியூஷன்ஸ் அதிகமா கேட்கற மாதிரி தான் யூ வில் ஃபீல், பிகாஸ் லைக் கம்பேரிட்டிவ் லாலும் கான்ஸ்டியூஷன் மிக்ஸ்ட் ஆகி வரும். சம் இன்டர்நேஷனல் கான்செப்ட்ஸ், சம் ஃபேமிலி லா, அந்த மாதிரி சிலது கான்ஸ்டியூஷன்ஸ்ல மிக்ஸ்ட் ஆகி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் எப்பயுமே கொஞ்சம் டாமினேட்டிவா தெரியும். ஓகேங்களா? சரி. சக்சஸ் இஸ் நாட் கிவன், இட் இஸ் earned ஒன் கொஸ்டின் அட் அ டைம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க ஒவ்வொரு டைம் ப்ரிப்பேர் பண்ணும் போதுமே நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபுல்லா நீங்க வந்து பாருங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் 1 என்னன்னா, இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸையுமே நீங்க வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பத்தி நீங்க நல்லா படிக்கணும். படிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா ஒரு கொஸ்டின் அட் அ டைம் நீங்க படிக்கும் போது அதுக்கு கீழே நீங்க 4 கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் படிச்சாலும் யூ ஹாவ் டு லேர்ன் வெல். அதான் முக்கியம். ஓகேங்களா? சரி. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ். லைக் இந்த 10 யூனிட்ஸ், ஐ மீன் யூனிட் 2ல இருக்க 10 டாபிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் வந்து இந்த டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரியாம்பல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டி. ஸோ நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கும் போது வி வில் லேர்ன் அஸ் அ கான்ஸ்டியூ 1. ஸோ கான்ஸ்டியூ 1 அப்படின்ற கான்செப்ட்ல இந்த டைம் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கான்செப்ட்ல இருந்து 1 கொஸ்டின், யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ், ஜுடிஷியரியில இருந்து 3 கொஸ்டின்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ், தென் வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மத்த எந்த கான்செப்ட் டெம்பரரி டிரான்சிட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கல. ஆனா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ண சொல்லி இல்ல அமெண்ட்மெண்ட் எப்படி நடந்துச்சுன்றதா அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் நமக்கு அது மாதிரி கேட்கல. தென் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் அது மினிமம் கேட்பாங்க. பட் இந்த டைம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால இருந்து கொஸ்டின்ஸே எக்ஸ்பெக்ட் வரல. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரியாம்பல் அண்ட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டி 1 சொல்லுவோம்ல, அதை நீங்க நல்லாவே எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டைம் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் கேட்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டி 1 சிம்பிளா சொல்றோம் பாத்தீங்களா, அதுல இருந்து எப்பயுமே மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து மேம் நான் வந்து இப்போ ஒரு 20 days தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், ஸோ அப்போ வந்து எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க கான்ஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டாவது நீங்க முடிச்சுட்டு போயிருங்க. கான்ஸ்டி 1 கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அதுல படிக்கும்போது பிரியாமல் படிப்போம், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 1ல இருந்து படிப்போம். பட் நம்ம இது படிக்கும்போது பிரியாமல் படிச்சுட்டு தென் ஆர்டிகல் 12ல இருந்து நம்ம என்ன படிக்க போறோம், 30 வரைக்கும் படிக்க போறோம். ஸோ அதனால என்ன 32 வரைக்கும் படிப்போம். 32 நம்ம சேர்ந்தா கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி 30 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, பெட்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in education institution, reservation of seats in favor of scheduled caste and scheduled tribe is governed by which article of Constitution of India? Whether Article 21A, Article 19, Article 15 or Article 16. இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது நீங்க தான் இப்ப எனக்கு சொல்ல போறீங்க. I will give you 2 seconds for you. நீங்க ஆன்சர் பண்ண எனக்கு ட்ரை பண்ணுங்க. இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். நீங்க இது வந்து செம்ம ஈஸி கொஸ்டின். நம்ம லைக் நான் எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஆஹ் இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது. அதாவது ஏன்னா இந்த கொஸ்டின் நான் வந்து யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதான் எழுத முடியும்ன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு இது ஜென்ரலா நமக்கு தெரியும். நம்ம எல்லாமே காலேஜ் படிக்கும் போது படிச்ச கான்செப்டே போதும் இதை ஆன்சர் பண்றதுக்கு. சரி, நம்மளே யோசிச்சு பாருங்க. ஆர்டிகல் 19 என்னது? வி ஹாவ் தட் ஃப்ரீடம்ஸ். அப்ப கண்டிப்பா அது வராது. 21A வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் சொல்லிட்டு 15 and 16 இதுதான் ஒரு கொஸ்டின் வரும். 15 வந்து பத்தி ரிசர்வேஷன் பத்தி பேசுமே, 16 ரிசர்வேஷன் பத்தி பேசுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
16ஓட ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி எம்ப்ளாய்மெண்ட் பத்தி தான் அதுல மோஸ்ட்லி பேசிருப்பாங்க. 15 தான் அது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நோ டிஸ்கிரிமினேஷன் பை ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி சப் கிளாஸ் 4 அண்ட் தென் சப் கிளாஸ் 5 வந்து ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணாலும் சப் கிளாஸ் 1ல சொல்லியிருக்கோம். சப் கிளாஸ் 4 ஸ்பெஷல் ரிசர்வ் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும்ன்றது சப் கிளாஸ் 5ல பேசியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் பிரைமரி டீல்ஸ் த கான்செப்ட் ஆஃப் யூசிசி. ஓகேங்களா. அதுல ஆப்ஷன் 1 ஷீமா வெர்சஸ் அஸ்வினி குமார். ஆப்ஷன் 2 சர்லா முதலஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. Then Deepan Roy versus the Ronopoto Roy. Then four, Parthiba Rani versus Suraj Kumar. இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்? இந்த யூசிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன்லயுமே வரும், ஃபேமிலி லாலையுமே நம்ம யூசிசி தனியா படிச்சிருப்போம், அதுலயும் யூசிசி வரும். கரெக்டுங்களா. அப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியும் பிளஸ் நம்ம வந்து என்னது கான்ஸ்டி, இது ரெண்டுக்கும் ஓவர்லாப் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ நம்ம கான்ஸ்டிலையும் நம்ம இது பாக்குற மாதிரி இருக்கும், ஃபேமிலிலாவே நம்ம இதை படிக்கணும். ஓகே. இப்ப நம்ம வந்து இதோடைய கொஸ்டின்ஸ்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமா கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா. அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இந்த கொஸ்டின் நம்ம அதிகமாவே நம்ம இதுல படிச்சிருக்கோம். சரளா முதல் யூனியன் ஆஃப் இந்தியா தான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. சரி. இந்த இதுல கேஸ்ல என்னதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த இந்து மேன் வந்து கன்வெர்டர் இந்த கிட்லயே கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ இந்து மேன் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமா ஆக்சுவலி ஒரு இந்துவா இருக்கும்போது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அன்னைக்கு கன்வெர்ட் முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி இன்னொருத்தவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஒய்ஃப் முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி. சோ இப்ப என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா ஆஸ் பர் முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 அப் டு 5 வரைக்கும் அவன் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்றது போது செகண்ட் மேரேஜ் நாட் வாய்ட் அப்படின்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்பதான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெர்ட் பண்ண தப்பு. சோ நீங்க வந்து ஆர்டிகல் 44 படி வந்து பாத்தீங்கன்னா யூசிசி கொண்டு வாங்க, ஏன்னா ஒவ்வொரு பர்சனலாவும் கான்ஃபிளிக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட வந்து கொண்டு வாங்க ஆர்டிகல் 44 படி அப்படின்றத இந்த கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். டாக்டரன்ஸ். ஓகேங்களா. சோ டாக்டரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டாக்டரன்ஸ். ஆனால் எந்த கேஸ் அதுக்கானது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் டாக்டரின் ஆஃப் பிட் அண்ட் சப்ஸ்டன்ஸ், டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ், டாக்டரின் ஆஃப் ரிப்ரஜென்சி, டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா. சோ இதுக்கு மேட்சான கேஸ் லாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் 2ல கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம லிஸ்ட் வந்து பாத்தீங்க கேசிஜி நாராயண தேவ் ஸ்டேட் ஆஃப் ஒரிஷா, கர்னல் ஆஃப் இந்தியா, முகர்ஜி பேங்க் ஆஃப் குஜராத், வேல்சி வெர்சஸ் இன்கம் டேக்ஸ் கமிஷன். ஓகேங்களா. இதுல எந்தெந்த கேசஸ்ல எந்தெந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க டாக்டரின்ஸ் பேஸ்ட். இதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணுங்க.
ஓகே. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்க சரி. ஃபர்ஸ்ட் நம்மளோட டாக்டரின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிச் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ நேச்சர் கேரக்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் நம்ம பார்க்கணும். எப்ப வந்து யூனியனுக்கு ஸ்டேட்ஸ்க்கும் சப்ஜெக்ட்ஸ்ல ஓவர்லேப் பார்க்கும்போது அந்த ட்ரூ நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் லெஜிஸ்லேஷன்ஸ் அப்பதான் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் பிச் அண்ட் சப்ஸ்டன்ஸ். தென் டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லா வந்து கேன் அப்ளை அவுட் சைட் இட்ஸ் டெரிட்டரி. ஓகேங்களா? இஃப் தேர் இஸ் சஃபிஷியன்ட் கனெக்ஷன்ஸ் வித் த ஸ்டேட். சோ டெரிட்டோரியல் நெக்ஸஸ் டெரிட்டோரியல் வார்த்தை பார்த்தா நமக்கு தெரியும். சோ அந்த டெரிட்டோரியல் லா வந்து பார்த்தா டெரிட்டோரியல் தாண்டியுமே அப்ளை. அடுத்து ரெப்ளிகன்சி. ஸ்டேட் லாவும் சென்ட்ரல் லாவும் கான்ஃபிளிக்ட் ஆகுது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் சப்ஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்ட்ரல் லா தான் ப்ரிவைல் ஆகுன்றது ரெப்ளிகன்சிஸ். அண்ட் தென் டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்றது நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வாட் cannot be done directly cannot be done indirectly. அதாவது என்னன்னா டைரக்டா இது நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அது இன்டைரக்டா பண்ணவும் கூடாது அதே மாதிரி அப்படின்றதா இந்த டாக்டரினோட எக்ஸ்பிளனேஷன். சரி. இப்ப கேசிஜி நாராயண தேவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா பொறுத்த வரைக்கும் ஒரிசால வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சமீனர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அக்வயர் பண்றாங்க ப்ராப்பர்ட்டி, அது லெஜிஸ்லேட்டிவ் உடைய பவரை தாண்டி போகுது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா what cannot be done directly cannot be done indirectly. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லீடிங் அத்தாரிட்டி ஆன் டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். ஸோ சி இருக்கு பாத்தீங்களா கலரபிள் லெஜிஸ்லேஷன். ஸோ சிக்கு கேசிஜி நாராயண தேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா சில யார் படுத்திருப்பார் நாராயண படுத்திருப்பார். கரெக்டா? ஸோ இப்ப சி கலரபிள் லெஜிஸ்லேஷன் பார்த்தோன்னா நம்ம நாராயண தேவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி என்ன சேலஞ்ச் பண்ணிருப்பாருன்னா ஸ்டேட் லா அண்ட் சென்ட்ரல் லா. ஓகேங்களா? அது ரெண்டு இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்பதான் அந்த ரெப்ளிகன்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் கான்ஃபிளிக்ஸ் வருது அப்படின்னா சென்ட்ரல் லா தான் ப்ரிவைல் ஆகும் அப்படின்றத அது 254 ஆஃப். ஓகேங்களா? அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மூலம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து முகர்ஜி வர்சஸ் பேங்க் ஆஃப் பரோடா. இது பாத்தீங்க அப்படின்னா மணி லெண்டிங் இது பாத்தீங்களா அந்த லா ரிலேட்டடா வந்து சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணி லெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லெஜிஸ்லேஷன் டச் பண்ணுது. சோ அப்ப நம்ம வந்து எந்த லா அப்படின்றது மாதிரி எந்த லா வந்து ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ட்ரூ நேச்சர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பத்தி பேஸ் பண்ணி தான் நம்ம லெஜிஸ்லேஷன் வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வாலசி வர்சஸ் இன்கம் டேக்ஸ் பேலன்ஸ் ப்ரோஸ் வர்சஸ் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் கேஸ். இதுல வந்து இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலா வந்து ஆப்ரேட் அவுட் சைட் தி பிரிட்டிஷ் இந்தியா. ஓகேங்களா? வாஸ் டாக்ஸ்ட் ஆன் தி இன்கம் கனெக்டட் டு பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ கம்பெனி என்ன ஆர்கியூ பண்ணுச்சு அப்படின்னா டாக்ஸேஷன் அவுட் சைடு டெரிட்டரி வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவுட் சைட் டெரிட்டரியா இருக்கக்கூடியது கூட சம் நெக்ஸஸ் கனெக்ஷன்ஸ் இருந்தாலே போதுமானது. டெரிட்டரிக்கு அவுட் சைட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வி கேன் அப்ளை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப என்ன வந்து பிச் அண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன கேஸ் வருது நம்ம இப்ப பார்க்கும்போது பிச் அண்ட் சப்ஸ்டன்ஸ்னா என்னது ட்ரூ நேச்சர் அண்ட் கான்டெக்ட். அப்ப முகர்ஜி டெரிட்டோரியல் நெக்கஸ் இப்ப பார்த்தா இந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அண்ட் ரிபிகன்சி நம்ம பார்க்கும் என்ன சொல்லியிருந்தேன் இட்ஸ் நத்திங் பட் கருணாநிதி யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் கலரபிள் லெஜிஸ்லேஷன் பாத்தீங்கன்னா நாராயணா. ஓகேங்களா? திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் 3. ஓகேங்களா? ஓகே. அடுத்து so the correct answer is option 3. அடுத்து assertion reasoning question இது. Article 30 of Constitution of India confers a right on all minorities to establish or administer education institution. This is assertion. And reasoning. The right to establish and administer education institution by the minorities is based solely on religion. ஓகேங்களா? இப்ப இதுக்கு எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் both A and R is correct. R is a correct explanation of A. Both A and R correct. R is not the correct explanation of A. A is correct, but R is not correct. A is not correct, but R is correct.
சரி, இப்ப ஆர்டிகல் 30 என்னங்க சொல்லுது? ஆர்டிகல் 30 இஸ் solely on religion. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்ப்போம். ஆர்டிகல் 30 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்ஃபர்ஸ் ரைட் ஆன் ஆல் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது கரெக்ட். கண்டிப்பா என்ன சொல்லிருக்கு? ஸ்டேட்ஸ் வந்து கிவ் அ பவர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் மீன் மைனாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கான ரைட்ஸ் கொடுத்திருக்கு ஆர்டிகல் 30 கரெக்ட். சோ நம்ம வந்து அசஷன் இஸ் கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அடுத்த ரீசன் என்ன சொல்லியிருக்கு? The right to establish and administer education institution by the minority is based solely on religion. சீரியஸ்லி இஸ் ரிலீஜன் மட்டும்தான் பேஸ்ட் ஆன் த மைனாரிட்டி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ரிலீஜியன் லைக் அதுல வந்து ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி அண்ட் தென் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரெண்டுமே வருவாங்க. கரெக்டா? ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸும் வருவாங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸும் வருவாங்க. பட் இங்க என்ன சொல்லிருக்கு இந்த ரீசன்ல? சோலி ஆன் ரிலீஜன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து கரெக்டா இருக்கும்? லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப என்ன வரும் ஆப்ஷனு? ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். பிகாஸ் ஆர்டிகல் 30 வந்து என்ன சொல்லிருக்கு? பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் ஆர் லாங்குவேஜ் தான் வந்து என்ன பண்ணும்? மைனாரிட்டிஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, நாட் சோலி ஆன் த ரிலீஜியன். ஸோ அசஷன் இஸ் ரைட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Arrange the order. Arrange the following case chronologically. First, Minerva versus State versus Union of India. Shamshi Singh versus State of Punjab. S.P. Anand versus H.D. Devagowda. UNR Rao versus with Indira Gandhi. Based on the year, இப்ப நம்ம chronological பண்ண போறோம். ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஏசி, டிபிசிஏ, சிபிஏடி, ஏபிசிடி இதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இதோடைய ஆன்சர் பார்த்து ஒவ்வொரு கேஸோடைய ஃபேக்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் டிபிஏசி. ஓகேங்களா? ஸோ ராவ் ஸ்மித் இந்திரா காந்தி தான் 1971. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1974 ஷாம்ஷி சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். தென் மினர்வா மில்ஸ் லிமிடெட் யூனியன் ஆஃப் இந்தியா. தென் 1996 எஸ்பி ஆனந்த் வர்சஸ் ஹெச்டி தேவகுண்டா. ஓகே, ஸோ ஒவ்வொரு கேஸ் என்னன்னு சின்ன ஃபேக்ட் மட்டும் பார்த்துருவோம். யூஎன்ஆர் ராவ் வர்சஸ் ஸ்ரீமதி இந்திரா காந்தி. சரிங்களா? சரி, இதுல என்ன இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஸ் டு எக்ஸிட் ஆஃப்டர் டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபா டிசொல்யூஷன் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சீஸ் டு எக்ஸிட்டா அப்படின்ற ஒரு இஷ்யூ வரும்போது ஸோ அப்போ வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கண்டினியூ பண்ணலாமா இல்லையா லோக்சபா டிசொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்றது போது அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா மினிஸ்டரும் வந்து டிசால்வ் ஆயிரும், அவங்களோட பீரியடும் எண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஃபைனலா வந்துச்சு அப்படின்னா இல்ல, கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ மினிஸ்டர்ஸ் வர வரைக்கும் அவங்க கண்டினியூ ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா டிசால்வ் ஆயிருக்கே தவிர கவர்னன்ஸ் கேனாட் பி ஸ்டாப்ட். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தி கேன் கண்டினியூ இன் தேர் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஷாம்ஷி சிங் வெர்சஸ் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ்ல பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் கவர்னர்
அவங்களுடைய பவர்ஸ் வந்து இண்டிபெண்டா அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகும். சரிங்களா? ஜுடிஷியல் ஆபீசர் சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க, கவர்னர் எடுத்த ஆக்ஷன்ஸ் மேல சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்ப கோர்ட் வந்து எக்ஸாமின் பண்ணிருக்கோம் கான்ஸ்டியூஷன் பொசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். இது எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோ பிரசிடென்ட்டும் கவர்னரும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் எய்ட்ஸ். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் தி ஐட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க நார்மலி தி ஆக்ட். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தேர் நாமினல் எட் வர்சஸ் ரியல் எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட்ஸா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது போது தி கேன் நாட் இண்டிபெண்டன்ட் அந்த மாதிரி. தி மினர்வா மில்ஸ் மெத்தட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1980 கேஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 42nd அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அட்டெம்ப்டட் டு அந்த 42nd அமெண்ட்மெண்ட் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் அமெண்டிங் பவர்ஸ் டு பார்லிமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் ஓவர் ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பிஸ்க்கு அதையான பவர் ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க. போத் ஸ்ட்ரக் டவுன் த பார்ட்ஸ் ஆஃப் தட் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்பயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த கேஸ் அந்த என்வரான்மெண்ட் கேஸ். நெக்ஸ்ட் எஸ்பி ஆனந்த் வர்சஸ் எச்டிஏ. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லாத ஒரு பர்சன் பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ரைஸ் ஆகும்போது அண்டர் ஆர்டிகல் 75 சப்+5 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மெம்பர் கேன் பி அப்பாயிண்டட் அஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா he must become a member of parliament within 6 months அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? சோ இதுதான் இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. So next question. In which case the Supreme Court declared that till a law is made by Parliament, the appointment of Chief Election Commissioner and the election commissioners shall be done by the President on the advice of committee. The House was Union of India, Station was Union of India, Anup Banerwal was Union of India, Indri Presidential Reference 2002. இந்த கேஸ்ல எந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைக் அதாவது என்னன்னா, லா பார்லிமெண்ட் லா மேக் பண்ற வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸும் எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு எந்த கேஸ் சொன்னாங்க. ஓகே, இதோட ரைட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அனூப் பனர்வால் வெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 324 ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் பை பிரசிடென்ட் கொடுத்திருப்பாங்க. பட் சப்ஜெக்ட் எனி லா மேட் பை தி பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஏதாவது லா மேக் பண்ணிட்டா இல்ல. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு எஃபெக்டிவ்லி மேட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். அவங்களோட அட்வைசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ஸ் எதுவும் லா மேக் பண்ணாதாங்க. ஸோ இப்ப என்ன வந்திருக்கும் அப்படின்னா, whether the independence of election commissions was affected by the appointments being controlled solely by executive. எக்ஸிக்யூட்டிவால மேக் பண்ணப்படுற அப்பாயின்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகுதா, ஏதாவது அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன்ஸ் அஃபெக்ட் ஆகுதா. சோ கோர்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாமா இன்ட்ரிங் மெக்கானிசம்ஸ் அன்டில் பார்லிமெண்ட் என்ஆக்டிங் லா, அன்டில் பார்லிமெண்ட் என்ஆக்ட்ஸ் லா அப்படின்ற இந்த ரெண்டு இஷ்யூ ரைஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ ஜட்மெண்ட் வாஸ் கிவன் லைக்
பிரசிடென்ட்ஸ் லா மேக் பார்லிமெண்ட் லா மேக் பண்ற வரைக்கும் பிரசிடென்ட் ஷல் அப்பாயிண்ட் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கமிட்டி. அந்த கமிட்டில யார் யார் இருக்கணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 3 பேரும் எலெக்ஷன் கமிஷன் செலக்ஷன் கமிட்டியா இருக்கணும். ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால கொடுத்திருப்பாங்க. ஸோ தான் நீங்க உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன், பிக்கா கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்க பிக் பாத்தீங்க அப்படின்னாலே என்ன அந்த ஃபேக்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மத்த கேசஸ் எல்லாம் ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்எஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கண்டிஷனும் ஸ்டேட்டஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனை பத்தி தான் பேசிருக்குமே தவிர அப்பாயின்மெண்ட் கமிட்டி பத்தி பேசிருக்கா அப்படின்னா கிடையாது. யூனியன் ஆஃப் இந்தியா கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் எலெக்ஷன் கமிஷன்ஸ் உடைய அப்பாயின்மெண்ட் வேலிடிட்டி பத்தி பேசியிருப்பாங்களே தவிர சிஇசியோட அப்பாயின்மெண்ட்டோ லா இல்லாதப்ப என்ன பண்ணணும் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. இன்றைய பிரசிடென்டல் ரெஃபரன்ஸ் 2002 வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத் அசம்பிளி எலெக்ஷனை பத்தி பேசியிருக்குமே தவிர நாட் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா? சோ அதனால வந்து ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். So next question. Which of the following case deals with the interpretation of personal liberty under Article 21 of the Constitution of India? ஓகேங்களா? சோ வந்து எந்த கேஸ் இது 4 கேஸ்ல எது? கரெக்ஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் உத்தரப்பிரதேஷ், மோகினி ஜெயின் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, மேனகா காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ஏகே கோபால் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கெல்லாம் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நமக்கு கண்டிப்பா என்ன தெரியும், மேனகா காந்தி ஏகே கோபாலன் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது நம்ம இந்த மோகினி ஜெயின் கேஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ரொம்ப ஃபெமிலியர். அப்ப சியும் டியும் நமக்கு ஆப்ஷன்ல வரும் தெரிஞ்சிருச்சுனாலே வி கேன் சூஸ் சி அண்ட் டி. அந்த மோகினி ஜெயின் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பேஸ் பண்ணி ரைட் டு எஜுகேஷன்ஸை பத்தி பேஸ் பண்ணி அதுல பேசியிருப்பாங்க. கரெக்டா? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 21ல பேசியிருப்பாங்க. சோ அப்ப என்னது அது வருமா அப்படின்னா அது வர ரைட் டு எஜுகேஷன் பேஸ்ட் வரனால நமக்கு பி வராது, நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன ஆப்ஷன் ஏசிடி அப்படின்றத நமக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் நாலேஜ், லைக் பேசிக் நாலேஜ் மீன்ஸ் நம்ம காலேஜ்ல படிச்சிருக்கோம்ல அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு வி கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். சரி, இதுக்கான ஆப்ஷன் ஏசிடி. ஓகேங்களா? சோ ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ஓகே ஃபர்ஸ்ட் நான் அந்த கேஸ் இதை சொல்லிடுறேன். ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அவரை சஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, டொக்காட்டில வந்து இன்வால்வ் ஆனாரு அப்படின்ற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணனால இப்பதான் அவரை வந்து என்னன்னா சர்வேலன்ஸ்லயே வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போறது, அவருடைய மூமெண்ட்ஸ் ட்ராக் பண்ற மாதிரி இருந்துட்டு இருந்தனால அவர் கேஸ் போட்டிருப்பாரு, அவருடைய பர்சனல் லிபர்ட்டி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அது 21 கீழே வந்து ஃபைல் பண்ணிருப்பாரு. அப்ப சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க வந்து நைட் விசிட் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பர்சனல் லிபர்ட்டி இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் இன்ட்ரக்ஷன் இன் ஒன்ஸ் பிரைவேட் லைஃப். ஒரு பிரைவேட் லைஃப்ல நோன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது அவன் அந்த ஃப்ரீடம் கூட பறிக்கிறதும் வந்து ஒரு வகையான பர்சனல் லைபிலிட்டி தான். லிபர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது இன்க்ளூட் ஆகுது ஆர்டிகல் 21ல, அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து மேனகா காந்தி கேஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் பண்ணிருப்பாங்க பை த கவர்மெண்ட் வித்வுட் கிவிங் எனி ப்ராப்பர் ரீசன்ஸ். ஓகே, ஸோ அதனால சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க.
இந்த மாதிரி நான் வந்து மூவ் பண்ற பவர் வந்து எனக்கு ரைட்ஸ் வந்து நீங்க அஃபெக்ட் பண்ணீங்க, அதை இன்க்ளூட் டு ரைட் டு லைஃப் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாரு. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்ற ஒரு மீனிங் இதுல வந்து கிளியர் கட்டா நம்மளுடைய ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் ஜஸ்டிஸ் ரீசனபிள் ப்ரொசீஜர்ஸா இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய மேனகா காந்தி கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஏகே கோபால் கேஸ் வந்து பிரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் 1950 இதே பண்ணி டிடெயின் பண்ணியிருப்பாங்க அந்த கம்யூனிஸ்ட் லீடர் ஏகே கோபால்னு. ஸோ அவரும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவனுடைய லிபர்ட்டி வந்து பாதிக்கப்படுதுன்னு 21 கீழே கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. பட் இந்த கேஸ் என்ன கொடுத்துருவோம், நேரோவா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் தான் நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண கேஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்த கூடிய மேனகா காந்தி கேஸ். அடுத்து வந்து மோகினி ஜெயின் கேஸ் கர்நாடகா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஹை லெவல் கேபிட்டல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் வந்து அப்ரூவல் பண்ணிருக்கோம், பெர்மிட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்காக சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாலிசியை. இப்ப ரைட் டு எஜுகேஷன் இஸ் இன்க்ளூடிங் இன் ஆர்டிகல் 21 அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரைட் டு எஜுகேஷன் பத்தி பேசுனா அந்த கேஸ் வராது. ஸோ இந்த 3 கேஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல் கன்சிடர் அஸ் ரைட் பர்சனலி பத்தி டிஸ்கஸ் ஆனது ஆர்டிகல் 21. Okay, next question. Arrange the following in the order in which they appear in the preamble of Indian Constitution. Equality, justice, liberty, fraternity. எந்த ஆர்டர்ல இருக்கு preamble? சரி, இப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரியாம்பிள வச்சு பாத்துக்கலாமா. ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐ ஜே கே எல் இப்படிதான் நம்ம ஏபிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வரும், ABCDEFGH ஐ ஜே கே எல் அப்படின்னு வரும். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜேக்கு அப்புறம் எல் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்கு அப்புறம் எஃப் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்டிஸ்க்கு அப்புறம் தான் லிபர்ட்டி வரும், ஈக்குவாலிட்டிக்கு ஈக்கு அப்புறம் எஃப் வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இதுக்கப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த எல்ல நம்ம வந்து வி கேன் டூ தஸ் ஈயா நம்ம வந்து கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. கரெக்டா. ஸோ எல்லுக்கு அப்புறம் தான் இ வரும். ஸோ ஜே எல் இ எஃப் இந்த ஆர்டர் ஞாபகம், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி. இதுதான் வந்து கரெக்ட் ஆர்டர். ஓகேங்களா. இது மாதிரி இது கேட்பாங்க. ஓகேங்களா. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், செக்குலரிசம். ஓகேங்களா. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ரூல். செக்குலரிசம் இதோட ஆர்டர் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இது மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம மேட்ச் பண்றோம். ஆர்டிகல் 325, 326, 327, 329 இதோட ப்ரொவிஷன்ஸ் இப்போ நம்ம மேட்ச் பண்ணோம். whether Article 325 is one general electoral rule or adult suffrage, bar to court interference in electoral matters, power of parliament to make provisions for elections. இது 25 இது 26, 27, 29 இது. இப்போ நம்ம இதான் அதுக்கான ஆன்சர் பார்க்கணும்.
சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சது 325. அதுவும் ஒன் ஜெனரல் எலக்ட்ரல் ரூலை பத்தி பேசியிருக்கோம், ஒரே ஒரு எலக்ட்ரல் ரூல். 26 வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் சஃப்ரேஜ் பத்தி பேசியிருக்கோம். 27 வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் பவர் ஆஃப் எலெக்ஷன். அண்ட் 29 லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பார் டு கோர்ட் என்றவன் கொடுத்திருப்பாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட். ஸோ ஒன் வீக் டூ, த்ரீக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர், மீன் சிக்கு வந்து 4 அண்ட் டிக்கு வந்து 3. ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 3. ஓகேவா? 25 வந்து ஒன் ஜெனரல் எலக்ட்ரல பத்தி பேசியிருக்கோம். அடல்ட் சர்ப்ரைஸ் 26 பத்தி பேசியிருக்கோம். 27 பார்லிமெண்ட் பவர் ஆஃப் எலெக்ஷன். 29 வந்து பார் டு கோர்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, which article of Constitution of India provides that the government of India can be sued in the name of Union of India and state government may be sued in the name of state அப்படின்னு சொல்லிட்டு இதுல எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு அப்படின்றதான் கேள்வி. either 300 surplus 1 or 270 or 1 or 110. ஓகே, சோ நம்ம எல்லாருக்கும் எதுல வந்து ரொம்ப டவுட்டா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா 2வும் 4ம் வராத நமக்கு தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பா அது ஏன்னா 2 and 4 இஸ் நாட் ரிலேட்டிங் டு எனி சூ ஆர் நேம் பத்தி எதுவுமே அதுல வராது நமக்கு தெரியும். பிகாஸ் 270 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டாக்ஸேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் யூனியன் இந்தியா இதை பத்தி பேசியிருக்கோம். அண்ட் 110 நமக்கு நல்லாவே தெரியும், மணி பில்லை பத்தி பேசியிருக்கோம். அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுவோம், ஆப்ஷன் 2 and 4 எலிமினேட் பண்ணிடுவோம். இப்ப நமக்கு டவுட் இருக்கும், ஆர்டிகல் 1னா 300 பிளஸ் 1னா அப்படின்ற இந்த ரெண்டு டவுட்ல தான் இப்ப நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு செகண்ட் தரேன். 1 ஆர் 3 மட்டும் கொஞ்சம் மனசுல அப்படி கண்ணை மூடிட்டு சொல்லி பாருங்க. 1 இருக்குமா 3 இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் இப்ப அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். பிகாஸ் ஆர்டிகல் 1ல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இந்தியான்றது பாரத், இது வந்து யூனியன் ஸ்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேம் ஆஃப் த கண்ட்ரி பத்தி பேசியிருப்பாங்க. இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. தவிர அந்த இடத்துல வந்து they does not discuss about the in what name the government of India or in what name state government can be sued அப்படின்றது பேசிக்க மாட்டாங்க. கரெக்டா? சோ அதுல வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வந்து இந்தியா கான்ஸ்டிடியூஷன் வந்து யூஸ் பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்ற ஒருத்தர் யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் ஆர்டிகல் 1 பேசியிருக்கும். ஆனா 300+1 வந்து என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் மே சூ ஆர் டு பி சூட் இன் த நேம் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் மே சூ ஆர் டு பி சூட் இன் த நேம் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆர்டிகல் 300+1ல தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? சோ அந்த கிளாஸ் 3A ஆஃப் ஆர்டிகல் 13 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா லா இன்க்ளூட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஆர்டிகல் 13ல சப் கிளாஸ் 3A ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால லா அப்படின்றது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. வெதர் ரூல், ரெகுலேஷன், பைலா, ஆர்டர், நோட்டிபிகேஷன், கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ். ஆக்ட், ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ். ஆர்டினன்ஸ், ஆர்டர், ரூல், ரெகுலேஷன்ஸ், நோட்டிபிகேஷன், கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ். ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன்?
இந்த இதுல நமக்கு ஒரு குழப்பம். ஆக்ட் வருமா வராதான்ற ஒரு கேள்வியில தான் நம்ம இங்க ஸ்டக் ஆயிட்டு ஆப்ஷன் 2 போடுவோமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நான் உங்களுக்கு என்ன டிக் தரேன் அப்படின்னா ஆப்ஷன் 2 வராது, ஆக்ட் வராது. ஓகே, இப்போ 1, 3, 4 இதுல எது வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆர்டினன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையே இல்ல. சோ இது வருமா? ஆப்ஷன் வராது, கண்டிப்பா வராது, நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்து இப்ப இதுல பாருங்க, ஆர்டினன்ஸ், ஆர்டர், ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம் ஆர் யூசேஜ் அப்படின்ற வார்த்தை கொடுத்திருக்கான். அப்ப இங்க பாருங்க, ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம் ஆர் யூசேஜ். பைலா வருமா? கண்டிப்பா வரும். அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் 3 நம்ம தூக்கிட்டு ஆப்ஷன் 4 நம்ம ரைட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம், யூசேஜ். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர்டிகல் of the Constitution of India mentions that Union list, concurrent list, and state list and the seventh schedule distributing legislative powers between Parliament and state legislature. 245 246 248 249. எந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி செவன்த் ஷெட்யூல்ல இருக்குன்ற பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு? சரி, இப்ப நம்ம வந்து 248, 49 இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து எதை பத்தி பேசிருக்கோம்னா அபவுட் லா மேக்கிங் பத்தி பேசியிருப்பாங்க. 240 வந்து ரெஸ்டரி பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். அது என்னன்னா பார்லிமெண்ட் ஹஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் law relating to the matters which does not mentioned in the யூனியன் ஸ்டேட்ஸ் ஆர் கன்கரண்ட் லிஸ்ட். எந்தெல்லாம் நமக்கு எங்கெல்லாம் சொல்லப்படலையோ இந்த லிஸ்ட்டை பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு அந்த அந்த வந்து புதுசா ஒரு 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 லைக் ஒரு ஒரு மேட்டர் இருக்கு which is not included in any list அப்படின்ற போது அது ரிலேட்டடான ஒரு லா மேக்கிங் பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆப்பஸ் 240. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஜிட்டல் கரன்சிஸ் எடுத்துக்கோம் அப்படின்னா அது இப்ப எமர்ஜ் ஆனது. அதுக்கு அப்ப ஆப்வியஸா யாருக்கு இருக்கும்? நியூ சப்ஜெக்ட் அப்படின்ற போது பார்லிமெண்ட் வில் ஹாவ் அ பவர். அதை பத்தி சொல்லிருக்கிறது 248. அடுத்து 249 வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சமயத்துல ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பார்லிமெண்ட், அதாவது ஓகேங்களா, பார்லிமெண்ட் கேன் மேக் அ லா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 249ல சொல்லியிருக்கு. அப்ப 245 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் லா, ஓகேங்களா, மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லைக் எதுனா லைக் ஹோல் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணலாமா, இல்ல பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணலாமா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹோலா அப்ளை பண்ணலாமா, பார்ட் ஆஃப் லா. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன்ஸ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெரிட்டோரியல் நெக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாக்டரினை பத்திலாம் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 246. 246 இதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லிஸ்ட், சாரி லிஸ்ட் 1 அதாவது பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஹஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர். ஸ்டேட் லிஸ்ட் லிஸ்ட் 2 ஸ்டேட் ரெஜிஸ்டர் ஹஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர். கன்கரண்ட் லிஸ்ட் 3 போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் கேன் மேக் அ லா. ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எதுல சொல்லிருக்கு? 246ல. ஓகேங்களா? செவன்த் ஷெட்யூல்ல இந்த லிஸ்டஸ் இருக்கு அப்படின்றத பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க.
சோ இதுல நான் உங்களுக்கு இது வந்து நம்மளுடைய இதுல கூட கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து என்விரான்மெண்டல் லால கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட் எந்த இதுல இருக்கு, எந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒரு தடவை. ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். இதுல வந்து chronological ஆர்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் கேஸ் இன் chronological order. சங்கரி பிரசாத் கேஸ் vs யூனியன் ஆஃப் இந்தியா, சஜித் சிங் vs ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், கோலக்நாத் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், கேஷ்வானந்த பாரதி vs ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் வாமன்ராவ் vs யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுல வந்து எந்த இயர் படி வந்து எது ஃபர்ஸ்ட் கேஸ் எது செகண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல வந்து ABCDE, தென் EDCBA ஆர் ABDCE ஆர் சாரி ஐயோ, இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட், டிஇ ஏபிசியா அப்படின்றது 4 ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 1 செகண்ட் டைம் தரேன். ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இது நம்ம ஆக்சுவலி நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் கேஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். நம்ம இது எல்லாருமே கண்டிப்பா படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஆக்சுவலி வந்து ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்கரி பிரசாத் கேஸ் 1951, then Sajid Singh case 1965, 4 or 5, then Golaknath case 1967, then Keshananda Bharati case is 1973, and Women Law versus Union of India is 1981. ஓகேங்களா? ஸோ என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கரி பிரசாத் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 368 சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அதாவது நம்ம அமெண்ட் பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட அமெண்ட் பண்ணலான்றது 51ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்பி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க சஜித் சிங் கேஸ் 1964ல. தென் கோலக்நாத் கேஸ் என்னன்னா கெனாட் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றதை சொல்லியிருப்பாங்க. தென் பாரதி கேஷன பாரதியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லைக் பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பட் அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா வயலேட் பண்ணக்கூடாது, அது டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி அமெண்ட்மெண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்றது எவால்வ் ஆயிருக்கும் 1973 கேஷானந்த பாரதி கேஸ்ல. தென் வவுண்டா கேஸ்ல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9th ஷெடியூலுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க 1981. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சங்கரி சாமி பேர் நான் வச்சுக்கோங்க சங்கரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் சங்கரி வரும், எஸ் ஸ்கொயர் நான் வச்சுக்கோங்க, சஜித் சிங் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோலக்நாத், அதுக்கப்புறம் கேஷானந்த பாரதி. ஓகேங்களா? 4th கேஷானந்த பாரதி, தென் 5th டபிள்யூ லாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். So this is the answer for the 13th question. Okay, next 14th question. Arrange the following provisions of Constitution of India in the order in which they appear in the Constitution. Okay, first one, failure of constitution machinery in states, suspension of Article 19, financial emergency, effect of proclamation of emergency. அதாவது இந்த ABCD வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல கான்ஸ்டியூஷன் அப்ளை ஆகுது ப்ரொவிஷன்ஸ் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரா நீங்க கொடுங்க. எது ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் எந்த ஆர்டிகல், தேர்ட் எந்த ஆர்டிகல், இந்த கான்செப்ட் பேசிஸ்ல எந்த ஆர்டிகல் முதல்ல வரும், எந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட்ல வருது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏபிசிடியா, பிஏடிசியா, டிஏபிசியா ஆர் சிடிபிஏவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் பாக்கலாங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஏபிசி. ஓகேங்களா? சரி, இது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி இன் ஸ்டேட்ஸ், தட் இஸ் ஆர்டிகல் 356. தென் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19, தட் இஸ் 358. தென் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபினான்சியல் எமர்ஜென்சிஸ் 360.
ஓகே. தென் வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரொக்ளாமினேஷன் ஆஃப் எமர்ஜென்சிஸ் ஆர்டிகல் 352. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் உடைய ஆர்டர்ஸ், ஐ மீன் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரொக்ளாமினேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி தான் அப்படி சொல்லுவாங்க. அது 352ல வரும், சப் கிளாஸ் டி வரும். அண்ட் தென் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்கிற லாஸ்ட் எமர்ஜென்சியா தான். ஸோ 360ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 அதுக்கும் முன்னாடி வரும் 358. அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் இன் ஸ்டேட்ஸ் வந்து ஆர்டிகல் 356. ஸோ ஆப்ஷன் டிஏபிசி வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15th question. Which of the following are correct in context of guidelines laid down in the S.R. Bommai versus Union of India? Presidential proclamation under 356 is not subject to judicial review. If state government works against secularism, presidential rule can be imposed. State assembly can be dissolved only after the approval of parliament. Power under Article 356 is not an absolute power. இதுலயுமே எப்படின்னா லைக் எந்த ஆர்டர்ல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி, எந்த வந்து லை டவுன் பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஏபிசி பத்தி பேசியிருக்காங்களா எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல, இல்ல பிசிடியா, இல்ல சிஏவா, இல்ல பிடியா, இதை பத்தி வந்து இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல இந்த கான்செப்ட் பத்தி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கான ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. இது ஈஸியான கொஸ்டின், கான்செப்ட் வச்சு பார்த்தாலே நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் படிச்சிருந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? இப்ப நம்ம ஜென்ரலா யோசிச்சு பாருங்களேன். பிரசிடென்டல் ப்ரொக்ளாமேஷன் அந்த 356 இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா இல்ல, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ நமக்கு தெரியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செகுலரிசம்ன்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், கரெக்டா? சோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்டா வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா வி கேன் இம்போஸ் அ பிரசிடென்டல் ரூல். தென் அடுத்து ஸ்டேட் அசம்பிளி கேன் பி டிசால்வ் ஒன்லி ஆஃப்டர் அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றதும் இஸ் எக்ஸாக்ட்லி இட் இஸ் கிவன் இஸ் ப்ரொவிஷன்ஸ். தென் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 356 is not absolute power. ஆமா, இது வந்து என்னன்னா எமர்ஜென்சி இஸ் நாட் அப்சல்யூட் பவர், இட் இஸ் கண்டிஷனல் பவர் தான். அப்ப இது நாலுமே நமக்கு பேசிக்ஸ். நம்ம இதோடைய எமர்ஜென்சியோட கான்செப்ட் புரியும் போதே நமக்கு தெரியுது ஏன்ற ஆப்ஷன் வராது அப்படின்னு, பிசிடி தான் வரும் அப்படின்னு. ஸோ த ஆன்சர் இஸ் பிசிடி. சரிங்களா? ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் பிஃபோர் டிஸ்மிசல் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அந்த செகுலரிசம்ஸ் அந்த கான்செப்ட்ஸ் கேட்டீங்க. ஓகேங்களா? ஸோ கவர்னர் வந்து என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் டு பிரசிடென்ட் பண்ணலாம், கான்ஸ்டியூஷனல் ரெமடி நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து பிசிடி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். Okay, so next question பார்த்தரலாம். This is the last question in the constitution. So this is the 16th question. Okay, assistant reasoning. One's rule of law. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வரும். அதாவது கம்பேரிட்டிவ் லா கான்செப்ட்லயும் டச் பண்ணும், கான்ஸ்டியூஷன் கான்செப்ட்லயும் டச் பண்ணுது. So once rule of law is acknowledged as a constitutional law superior to expression provision in Article 21, it is only one step further to assert that the rule of law is a basic feature of Indian Constitution, which is behind the pale of expression provisions in Article 368. It is not reason. It is not unimaginable to convince that the enacted provisions of written constitution would be nullified by invoking some unwritten principle of law of higher ethical value. இது ஒன்ஸ்க்கு நீங்க ஒரு 2 டைம்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ரீசன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்றது ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க.
சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்ன சொல்றாங்க, ரூல் ஆஃப் லா அப்படின்றது superior to 21, ஆர்டிகல் 21, and therefore it is basic principle of constitution that even parliament cannot be amended away under article 368 சொல்லியிருக்காங்க கரெக்டா. பிகாஸ் அக்னாலஜ் as a constitution அக்னாலஜ் பண்ணும்போது அது கண்டிப்பா 21 superior அப்படின்றது என்னன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் பேசிக் செக்ஷன் வந்து பேசிக் ஃபீச்சர் வந்து ரூல் ஆஃப் லாவையும் கொண்டு வரலாம். சோ அப்ப என்னன்னா பிகைன் த பேல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் தான் 368. அப்ப என்ன சொல்றாங்க, அமெண்ட் பண்ண முடியாது, பேசிக் ஃபீச்சரா கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. சோ அசெஷன் கரெக்ட் தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் unimaginable to convince the enacted provisions of a written constitution would be nullified by invoking some unwritten principle of law of higher ethical value. சோ என்ன சொல்றாங்க, ஒரு அன்ரிட்டன் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் ப்ரொவிஷன்ஸ் கூட ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆப்வியஸா இட் இஸ் ரைட் கரெக்டா. இப்ப நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 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 அன்ரிட்டன் பிரின்சிபல் தானே அது, கரெக்டுங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ண முடியுமா, ரிட்டன் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பா ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ வந்து ரூல் ஆஃப் லா ஒரு அன்ரிட்டன் பிரின்சிபல் தான், இட் கேன் ஓவர் ரைட் தி ஆர்டிகல் 368 அமெண்டிங் பவர். ஏன்னா 368 வந்து ரிட்டனு, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஓவர் ரைட் பண்ணலாம் பை யூசிங் தி ரூல் ஆஃப் பேசிக் செக்ஷன் அதை கூட ஓவர் ரைட் பண்ணுது. அப்ப ரீசன் என்னது, கரெக்ட் தான். சோ அப்ப போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆன்சர். ஓகேங்களா. சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான். சோ அதை அமெண்ட் பண்ண முடியாது ஆர்டிகல் 368 பேஸ் பண்ணி. ரூல் ஆஃப் லா 3 கான்செப்ட்: ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சுப்ரமன்சி ஆஃப் லா, நோ ஆர்பிட்டரி பவர். இதுதான் ரூல் ஆஃப் லா. ஓகேங்களா. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதுக்கு 20 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லா கான்செப்ட்ஸையும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷனுக்கு அதிக டைம் கொடுங்க. நீங்க இவ்வளவு நாள் நீங்க படிச்சது ஓகே, பட் லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் வந்து உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணா, ரிவிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும், மெமரைசிங்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க, ஆர்டிகல்ஸ் எழுதி பாருங்க, கான்செப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ், இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குல்லாம் எழுதி பாருங்க, அதிகமா ரிவிஷன் பண்ணுங்க, பிவைக்யூஸ் நிறைய வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு லைக் யூ வில் if you keep on doing a PYQ, then you will keep on growing. உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது வந்து கரெக்ட், எதுல நான் மிஸ்டேக் பண்றேன், எதனால மிஸ்டேக் பண்றேன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எதுல நான் வீக்கரா இருக்கேன்றதா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க க்ரோ ஆகலாம். சோ இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய பிவைக்யூ செஷன்ஸையும் சரி, ரிவிஷன் செஷனையும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி திஸ் இஸ் கரெக்ட் டைம் ஃபார் யூ. ஓகேங்களா. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன், அண்ட் வி கேன் go on to the next unit. Okay.